Hi friends, welcome to Surya's Kitchen. இன்னைக்கு வீடியோல தள்ளுவண்டி ஸ்டைல்ல சூப்பரான ஒரு காரப்பொரி எப்படி பண்றதுதாங்க பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். நல்ல ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்ங்க. கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த காரப்பொரி பண்றதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இதை நீங்க செய்யறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் அதுல உள்ள காரத்தன்மை நமக்கு இருக்காது. பொரி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வேர்க்கடலையை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த காரப்பொரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாங்க. வேர்க்கடலை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கீங்க, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக துருவின கேரட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை சாறு பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கும் குறைவாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து தான் பொரி செய்வாங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெயோடைய ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூட நீங்கள் மாங்காய் இருந்தது அப்படின்னா மாங்காவை கூட பொடியாக நறுக்கிட்டோ இல்லை துருவிட்டோ சேர்த்துக்கலாங்க. இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம கலந்தாச்சுங்க. இப்போ கடைசியாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 கப் அளவுக்கு நான் பொரி சேர்த்துக்கிறேன். பொரி சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான நம்மளுக்கு காரப்பொரி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நல்ல ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. இப்போது நம்ம கலந்து எடுத்தாச்சுங்க. கடைசியாக நான் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. கொத்தமல்லி தழை இருந்தது அப்படின்னா கொத்தமல்லி தழையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் சேர்க்கல. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காரப்பொரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் வேறொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.